நான் ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட்டாக இருந்து எதனால் இந்த பிஸ்னஸ்க்கு வந்தேன் அப்படின்றது தான் நான் இப்போ சொல்கிறேன். என்ன ஒன்றுனா, இப்போ ஃபிசியோதெரபிஸ்ட்டாக இருந்து நம்ம அந்த ஃபீல்டில் போய் நிறைய அச்சீவ் பண்ணுறதுக்கு எல்லாமே இருக்குது. இல்லை எந்த ஒரு மெடிக்கல் ஃபீல்டாக இருந்தாலும் நெக்ஸ்ட்டு மாஸ்டர்ஸ்க்கு வந்து போகிறதுக்கு நிறைய ட்ரை பண்ணுவாங்க. அந்த மாதிரி தான் என்னோடய லைஃப்பும் ஸ்டார்ட் ஆச்சு. ஸ்கூல் டேஸ்லேருந்தே எனக்கு வந்து மெடிக்கல் ஃபீல்டில் போகணுன்றது ஒரு எய்மாக இருந்துச்சு. அதனால் நாங்கள் இப்போது ஃபிசியோதெரப்பி அந்த மாதிரி ட்ரை பண்ணி அந்த டைமில் வந்து நான் வந்து ஃபிசியோன்ட்டு ஒரு இதை சூஸ் பண்ணி அதில் போனோம். போயிட்டு அதில் ஒரு 4.5 இயர்ஸ் கோர்ஸ் முடித்து வரும்போது நெக்ஸ்ட்டு மாஸ்டர்ஸ் பண்ணலாம். அதில் வந்து நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் ஸ்ப்ளிட் பண்ணி இருக்குது. ஸோ அதில் ஏதாவது ஒன்று எடுத்து பண்ணணுன்றது தான் என்னோடய நெக்ஸ்ட்டு இதுவாக இருந்துச்சு. பட் என்னென்னா, ஒரு லைஃப்பில் ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட்டுன்னு பார்த்தோன்னா கோவிட் தான். மோஸ்ட்டாக பிஸ்னஸ்ன்ட்டு பார்க்கும்போது கோவிட் வந்து ஒரு கட்டத்தில் சில பேரோட வாழ்க்கையிலோட நிலையை வந்து ரொம்ப டவுன் ஆக்குறதும் சரி, அதை வந்து உயர்த்துறதும் சரி கோவிடாக இருந்துச்சு. கோவிடில் இப்போ மோஸ்ட்டாக எல்லாருக்குமே பிஸ்னஸ் அடிபட்டுச்சு. அடிப்பட்ட காலத்தில் எங்கள் ஃபேமிலி சைட் பார்த்திங்கன்னா ரொம்ப ஏர்னிங்கே இல்லாமல் நாங்கள் கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம். அந்த டைமுக்கு என்ன பண்ணலான்ற முடிவு பண்ணபோது சரி பிஸ்னஸ் பண்ணலாம். ஒரு ஃபுட்டில் வந்து நம்ம எப்பவுமே உணவுன்றது ஒரு அழியாத ஒரு இது. நம்ம மனுஷங்களாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், எந்த ஒரு இது இருந்தாலும் உணவு இருந்தால் தான் இருக்க முடியும். அது வந்து ஒரு அழியாத ஒரு இதுன்றதுனால அதை நாங்கள் சூஸ் பண்ணோம். இப்போ கோவிடில் பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து ஃபுட்டில் வந்து நிறைய ஷாப்ஸாக இருக்கட்டும் எல்லாமே வந்து குக் பண்ணிவிட்டு கொடுக்குற மாதிரி ஸ்டார்ட் பண்ணாங்க. மோஸ்ட்டாக நிறைய ஷாப்ஸ் வந்தது. நைட் பிரியாணிலேருந்து நைட்டில் சேல் பண்ணுற சாட் ஐட்டம்ஸ் அந்த மாதிரி கொஞ்சம் எல்லாருமே கொடுத்துட்ருந்தாங்க. நம்ம என்ன பண்ணலான்னும் போது நம்ம ஃப்ரெஷ்ஷாக கிடைக்குன்ற ஒரு இதை வந்து ஹோட்டலாக இருக்கட்டும் இல்லை எந்த ரெஸ்டாரண்ட்டாக இருக்கட்டும் எதுவுமே வந்து தேடி போய் சாப்பிடுவாங்க மக்கள். பட் ஆனால் ஃபேமிலியோட ஒரு ஃபுட்டை வந்து லைக் பண்ணி சாப்பிடணும், அதோட ஃப்ரெஷ்னஸை நம்ம வந்து ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ஏதாவது ஒரு ஃப்ரெஷ்ஷான இதை தேடி போவாங்க. இப்படி பார்க்குற நிலையில் வந்து சிக்கன் மட்டன் அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வந்து மோஸ்ட்டாக வந்து சில பேருக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். என்ன சொல்லுவாங்கன்னா, நான் இந்த டைம் உங்கள் கண்ணு முன்னாடி நான் வந்து கட் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லி இது கொடுப்பாங்க. பட் ஆனால் சீ ஃபுட்டுன்னும் போது அதை வந்து நான் கண்டிப்பாக வந்து அவங்களால வந்து கண்டுபிடிக்கவும் முடியாது. அவங்க என்ன சொன்னாலும் மக்கள் என்ன ஆகும், அதை நம்பி தான் ஆகணும். ஏன்னா அவங்களுக்கு அதை பற்றி எதுவுமே தெரியாது. அப்படின்ற ஒரு இது வரும்போது நம்ம ஃபிஷர்மேன் இதில் வந்து ஸ்பெஷலில் வந்து என்ன ஒரு இதுனா ஃப்ரெஷ்ஷான சீ ஃபுட்ஸை எடுத்து கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு தாட் வந்தது. இப்போ காசிமேட்லேருந்து நிறைய பேர் சொல்கிற இடங்கள்லாம் இருக்குது. அந்த மாதிரி அந்த பகுதியை சுற்றி இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக அது எல்லாமே வந்து ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். ஆனால் என்னென்னா, இப்போ போரூர் சைடு இந்த மாதிரி தாம்பரம் அந்த மாதிரி இருக்கவங்களுக்கெல்லாம் சீ ஃபுட்ஸ் வந்து ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் நாங்கள் என்ன யோசித்தோன்னா, சரி இந்த மாதிரி சீ ஃபுட்ஸை எடுத்து எல்லாருக்குமே வந்து ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கணுன்றதுக்காக நம்ம அதை எடுத்து சேல் பண்ணலாம். அதை வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து கொடுக்கலாம். டெய்லி கேச்சஸ் மாதிரி அது ப்ரிசர்வ் பண்ணாமல் அதை ஃப்ரெஷ்ஷாக கொடுக்கணுன்ட்டு ஒரு தாட்டில் இருந்தோம். ஆக்சுவலாக மேரேஜ்க்கு முன்னாடி தினேஷ்ன்ட்டு என் ஃப்ரெண்டு வந்து ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ அவர் ஆக்சுவலாக ஃப்ரெண்டாக தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் இப்போ அவங்களே மேரேஜ் பண்ணியிருக்கேன். ஸோ நாங்கள் 2 பேரும் சேர்ந்து இந்த பிஸ்னஸை அவர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணும்போது அவங்க வந்து கைட் பண்ணது என்னென்னா, சரி எல்லாமே வந்து எதுவுமே வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஒரு இது என்னென்னா ஃப்ரீசர் பாக்ஸ் எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது. ஃப்ரீசர் பாக்ஸ்லேருந்து எந்த ஐஸ் பாக்ஸ் எந்த ப்ரிசர்வேட்டிவ் திங்ஸ் எதுவுமே யூஸ் பண்ணாமல் எல்லாமே டெய்லி கேச்சஸாக இருக்கணும், எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக கொடுக்கணும். அப்படின்னா கண்டிப்பாக டேஸ்ட் வைஸ்லேயும் சரி எல்லாமே நம்மளுக்கு நல்ல ரீச்சும் இருக்கும், அந்த பிஸ்னஸும் கண்டிப்பாக டெவலப் ஆகும்னு சொல்லிட்டு நாங்கள் யோசித்தோம். அப்போ தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து எங்களுக்கு அவ்வளோ கஸ்டமர்ஸ் இல்லை. எதுலேயுமே வந்து எங்களுக்கு இன்னும் வரைக்கும் யூடியூப் சேனல்ஸு, ஆப்ஸு, எந்த வெப்சைட் எதுவுமே கிடையாது. இப்போ வரைக்குமே என்னென்னா இன்ஸ்டாகிராமில் தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கே வந்து என் பிரதர் ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ இன்ஸ்டாகிராமில் வந்து ஒரு பேஜ் ஓப்பன் பண்ணோம்.
பேஜில் ஓப்பன் பண்ணி அந்த பேஜோட நேம் வந்து ஃபிஷர்மேன் ஸ்பெஷல்ட்டு சொல்லிட்டு வச்சோம். எந்த ஒரு பொருளும் வந்து ஒரு தரத்தோடு கொடுக்கும் போது அதை வந்து நம்ம ஸ்பெஷலாக வந்து கன்சிடர் பண்ணுவோம். ஸோ நாங்கள் வந்து ஃபிஷர்மேன் ஸ்பெஷல்னா கண்டிப்பாக வந்து அந்த இடத்துல வந்து அந்த பொருளோட இதையும் நாங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கோம். அண்ட் தென் அதை வந்து தரமாக கொடுக்கறதுக்காக ஸ்பெஷல்னுட்டு ஒரு ஆட் பண்ணி ஃபிஷர்மேன் ஸ்பெஷல்னு சொல்லிட்டு அந்த பிஸ்னஸ்க்கு ஒரு நேம் வச்சோம். அந்த பேஜ் ஓப்பன் பண்ணி அதில் ஃபஸ்ட்டு நாங்கள் என்ன பண்ணோன்னா ஸ்டார்டிங்கில் காசிமேட்டு நாங்களே போயிட்டு ஒரு 4 o'clock கிட்ட அந்த ஏர்லி மார்னிங்கில் எப்படியெல்லாம் கேட்ச் பண்ணுறாங்க, யாரெல்லாம் என்னென்ன ஃபிஷ் எல்லாம் வருது, எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக வருது, அதெல்லாம் வந்து ஒரு பிக்சர்ஸாக எடுத்து நாங்கள் போஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். கொஞ்ச நாள் போஸ்ட் பண்ண ஒரு ஆர்டர்ஸ் 2 ஆர்டர்ஸ் அந்த மாதிரி வந்துட்டு இருந்தது. வரும்போது நாங்கள் அந்த ஒரு ஆர்டருக்கு இப்போ தாம்பரம் வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஆர்டரே எங்களுக்கு தாம்பரம் வரைக்கும் வந்தது. நாங்கள் இப்போ ஆல் ஓவர் சென்னைக்கு வந்து நாங்கள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி தான் கொடுத்துட்ருக்கோம். எந்த ஒரு இதுக்கும் டெலிவரி சார்ஜஸ் கிடையாது, க்ளீனிங் சார்ஜ் எதுவுமே கிடையாது. ஒரு ஃபிஷ்ஷை வந்து ப்ரிசர்வ் பண்ணாமல் ஏர்லி மார்னிங் வந்து 4 o'clock எடுத்து எந்த ஒரு ஒருத்தவங்கக்கிட்டையும் கொடுத்து க்ளீன் பண்ணாமல் நாங்களே வீட்டுக்கு கொண்டு வந்து அதை நீட்டாக க்ளீன் பண்ணி பேக் பண்ணி ஃப்ரீ ஹோம் டெலிவரி கொடுத்துட்ருக்கோம் இப்போ வரைக்குமே. ஸ்கூல் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் காலேஜ் முடிச்சுட்டு மாஸ்டர் முடிச்சுட்டு ஒர்க் அந்த மாதிரி தான் போகலான்ட்டு யூஸ்வலாக எல்லாருக்குமே அந்த ஒரு தாட் தான் இருக்கும். எனக்கும் அந்த மாதிரி தான் என் லைஃப் வந்து போயிட்டு இருந்தது. ஸ்கூல் டேஸ்லேருந்து எனக்கு எந்த ஒரு கஷ்டமும் ஃபினான்ஷியலாகவும் சரி எதுலேயுமே வந்து எதுக்காகவும் நான் சஃபர் ஆனதில்லை. ஸ்கூல் விட்டோன்னே டியூஷன் அந்த மாதிரி போயிட்டு இருந்தது. ஆனால் என்ன ஒன்றுனா எனக்கு மெடிக்கல் ஃபீல்டில் போகணுன்ற ஒரு எய்ம் அப்போத்துலேருந்தே இருந்துச்சு. ஸோ மெடிக்கல் சூஸ் பண்ணேன், ஃபிசியோ லைன் சூஸ் பண்ணேன், பேச்சுலர் ஆஃப் ஃபிசியோதெரப்பி ஜாயின் பண்ணேன். எனக்குன்னு ஒரு லைஃப்பில் ஒரு டேர்னிங் பாயிண்ட்டு இல்லை, ஒரு கஷ்டம், ஒரு மோஸ்ட்டாக ஃபினான்ஷியலாக கஷ்டம் வந்ததே கிடையாது. ஒரு மணி அந்த மாதிரி எந்த ஒரு கஷ்டமும் நாங்கள் பார்த்ததில்ல. கோவிடில் வந்து ஒரு பெரிய ஒரு டேர்னிங் பாயிண்ட்னால் எனக்கு அந்த ஃபஸ்ட்டு நாங்கள் அடிபட்டது வந்து ஃபினான்ஷியலாக தான். நாங்கன்னு இல்லை, மோஸ்ட்டாக எல்லாருமே வந்து மிடில் கிளாஸ் ஃபேமிலி எல்லாருமே இது பண்ணுறது வந்து அந்த கோவிடில் பண கஷ்டம் அந்த மாதிரி ஒரு இதில் மாட்டினது தான். அந்த டைம் வந்து நாங்கள் என்ன யோசித்தோன்னா, அப்போது நான் வந்து ஃபைனல் இயர் படிச்சுட்ருந்தேன். ஃபைனல் இயர் படிக்கும் போது என்ன பண்ணலாம் அப்படின்னும் போது என்னால் அதிகபட்சம் போக முடியுது ட்ரைனிங் போகும்போது எதுவுமே ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு நினச்சி நான் போனால் ப்ராக்டிஸ் தான் அதிகமாக பண்ண முடியும். ஸோ அந்த டைம்லேயும் வந்து என்னால் வந்து எதுவுமே பெருசாக ஏர்ன் பண்ண முடியல. சரி, பார்ட் டைம் ஜாப் அந்த மாதிரி ஃபிசியோ லைனில் ஜிம்மில் ஜாயின் பண்ணேன். ஃபிசியோ ட்ரைனராக இருந்தேன். ஸோ ஒரு நாள் ஃபுல்லாக ஒர்க் இருந்தாலும் மந்த்லி சேலரியில் என்னால் என் ஃபேமிலியை வந்து அந்தளவுக்கு சப்போர்ட் பண்ணவே முடியலை. என்ன பண்ணலாம், இப்போ இருக்க சுச்சுவேஷனில் எல்லாமே கிளினிக்காக இருக்கட்டும், ஜிம்மாக இருக்கும், எல்லாமே வந்து க்ளோஸ் ஆன டைம் ஒன்று இருக்குது. அந்த டைமில் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு யோசிக்கும் போது நம்மளுக்கு என்ன தெரியும், யார்கிட்டையுமே போய் மணிக்காகவும் சரி எந்த ஒரு சப்போர்ட்காகவும் சரி நிற்கிறதுக்கு எங்களுக்கு விருப்பம் இல்லை. அப்போது கேட்கும்போது என்னோட ஹஸ்பண்ட் கிட்ட வந்து ஒரு ஹெல்ப் கேட்க போது அவங்க என்ன சொன்னாங்க, ஃபினான்ஷியலாகவும் சரி எல்லா விதத்துலேயும் நான் சப்போர்ட் பண்ணுறேன், ஸோ நீ பண்ண அப்படின்னு சொன்னதுனால சரி என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு பார்க்கும்போது சரி ஃபுட்டில் நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஃபுட்டில் நிறைய இப்போ எந்த ஃபீல்டாக இருந்தாலும் அந்த ஒரு கொண்டு போகிறதுக்கு நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் வேணும். அது இல்லாமல் அதை பற்றி நிறைய தெரிஞ்சிருக்கணும். எங்களுக்கு தெரிஞ்சது இந்த ஒரு சீ ஃபுட்டு அந்த மாதிரின்ட்டு ஒரு நிலையில் இருக்கும்போது சரி ஃபுட்டில் என்ன பண்ணலான்னா சீ ஃபுட்டை நாங்கள் சூஸ் பண்ணோம். எல்லா பொருளுமே வந்து ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும்னு நம்ம சொல்ல முடியாது. இப்போ வெஜிடபிள்ஸாக இருக்கட்டும், அது ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுன்னு நம்ம சரி பார்த்தோன்னே தெரியும். இல்லை சிக்கன், மட்டன் அந்த மாதிரி ஒரு இது இருந்தாலும் அவங்க நம்மளை காம்ப்ரமைஸ் பண்ணிடுவாங்க. இது கண்டிப்பாக ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது, அப்படி இப்போ லைவாக நான் வந்து உங்களுக்கு கட் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் சீ ஃபுட்ஸ்ன்னும் போது அதோட தன்மை என்ன ஒன்றுனா மோஸ்ட்டாக அது வந்து கொஞ்சம் ஸ்மெல் வர ஐட்டம். அது ஃப்ரெஷ்ஷாக இருக்கா இல்லையான்றது வந்து எல்லாருக்குமே வந்து தெரியாது. ரெகுலராக சீ ஃபுட் சாப்பிட்றவங்களாலையுமே சம்டைம்ஸ் வந்து அது ஸ்பாயில் ஆனால் வந்து அது கண்டுபிடிக்கிற இது வந்து அவங்களுக்கு இருக்காது. ஸோ சீ ஃபுட் நம்ம இந்த மாதிரி தான் கொடுக்கணும், ஃப்ரெஷ்ஷாக வந்து எல்லாருக்குமே வந்து ஃப்ரெஷ்ஷாக போய் சேரணும்
அப்படின்ற ஒரு தாட்ல வந்து நாங்கள் இதை ஸ்டார்ட் பண்ணோம். ஸ்டார்ட் பண்ணும்போது பெருசாக எங்ககிட்ட எந்த ஏர்னிங்ஸுமே இல்லை, எந்த ஒரு சேவிங்ஸ் ஃபஸ்ட்டு இல்லை எங்ககிட்ட. அண்ட் தென் போய் ஹெல்ப் கேட்கறதுக்கு யாருமே எங்களுக்கு இல்லை. அந்த டைமில் சரி ஸ்டார்டிங்கில் நாங்கள் என்ன பண்ணோம், ஒரு பேஜ் ஓப்பன் பண்ணோம். ஓப்பன் பண்ணி அந்த பேஜில் மூலயமா நாங்கள் போஸ்ட் பண்ண ஆரம்பித்தோம் ஃபோட்டோஸை. இதில் எந்த ஒரு இதுவுமே வந்து ஃபோட்டோஸ் வந்து இங்கேருந்து கலெக்ட் பண்ணுறது அந்த மாதிரி இல்லை. நாங்கள் போனோம், லைவாக எடுத்தோம், ஃபோட்டோஸ் எல்லாமே எடுத்தோம், டெய்லி கேச்சஸ் எல்லாமே கேட்ச் பண்ணோம். அங்கே இருக்க போட்ஸ்லேருந்து அங்கே இருக்க வாட்டர், அதுக்கப்புறம் அந்த ஃபிஷ்ஷஸ், என்னென்ன ஃபிஷ் இன்னைக்கு வருது, எதெல்லாம் டிமாண்டாக இருக்குது, எதை மாதிரி கிளைமேட் எப்படி இருக்குது இந்த மார்னிங் டைமில், இந்த ஃபிஷ் இந்த டைமில் இங்கே இறங்குது, இந்த டைமில் எங்கே டெலிவர் ஆகுது, அந்த மாதிரி நாங்கள் ஃபஸ்ட்டு பார்த்தோம். பார்த்துட்டு அது எல்லாமே ஒரு பிக்சராக வந்து எடுத்து டெய்லி ஒரு பிக்சர்ஸ் வந்து நாங்கள் அந்த இதில் அப்டேட் பண்ணிகிட்டே இருந்தோம். அந்த பேஜில் போஸ்ட் பண்ணதுக்கப்புறமா ஒரு கஸ்டமராக வர ஆரம்பித்தாங்க. ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம பண்ணுற பிஸ்னஸ் வந்து இந்த மாதிரி நிறைய பேர் பண்ணலாம், நாங்கள் அவங்கள மாதிரியும் பண்ணலாம், எல்லாமே ஒரு பக்கத்தில் இருந்தாலும் என்ன ஒரு விஷயம்னா, நான் கொடுக்குற பொருளை வந்து தரமாக கொடுக்கணும். அதுதான் ஒரு மெயின் இன்டென்ஷனாக இருந்துச்சு. அதனால் வந்து என்ன யோசிச்சோன்னா, ஃபஸ்ட்டு நம்ம இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போதுனா எந்த ஒரு சீ ஃபுட் இல்லை, இப்போ சிக்கன், மட்டன் இல்லை ஃப்ரோசன் ஐட்டம் எதுக்காக இருந்தாலும் நம்மளுக்கு மெயின் வந்து ஃப்ரீசர் பாக்ஸ் அந்த ஐஸ். இப்போ சீ ஃபுட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மெயினான ஒரு விஷயம் வந்து ஐஸ். அது வந்து எதனால் அந்த ஐஸோ இல்லை ஃப்ரீசர் பாக்ஸோ யூஸ் பண்ணுறாங்கன்னா, ஃபிஷ் வந்து கீழே வச்சா கெட்டு போயிடும், உடனே கூலிங்கில் இருக்கணும், அந்த மாதிரி ஒரு இதில் இருப்பாங்க. ஆனால் இப்போது ஐஸ் யூஸ் பண்ணி சீ ஃபுட் வைக்கிறது வேறு, ஃப்ரீசர் பாக்ஸ் வச்சு அதை ஃப்ரோசன் ஐட்டமாக யூஸ் பண்ணுறது வேறு. நாங்கள் என்ன யோசிச்சோன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதை வந்து சீ ஃபுட்டை வந்து நம்ம ப்ரிசர்வ் பண்ணவே கூடாது. அதை வந்து 4 o'clock நம்ம ஏர்லி மார்னிங் 4 o'clock எடுத்தோம்னா அதை வந்து உடனே டெலிவர் பண்ணிடணும். ஒரு 2 hours வந்து நம்ம எல்லாமே வந்து க்ளீன் பண்ணி பேக் பண்ணி நீட்டாக நம்ம கையில் ஃபிஷ் கிடச்சி ஒரு 3 hours வந்து கஸ்டமர்ஸ்க்கு வந்து போய் சேரணுன்ற ஒரு இதில் வந்து ஃப்ரீசர் பாக்ஸ் எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு மென்டாலிட்டியில் தான் ஃபஸ்ட்டு இதை ஸ்டார்ட் பண்ணி ஃப்ரெஷ்ஷாக ஒரு பொருளை கொடுக்குறோன்னா அதை தரமாக கொடுக்கணுன்ட்டு முயற்சி பண்ணி அதை கொடுத்துட்ருக்கோம். இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணும்போது எல்லாருமே ஒன்று சொல்கிறது என்னதுன்னா, ரிலேட்டிவ் சைடாக இருக்கட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளாக இருக்கட்டும், எங்களை தெரிஞ்ச எல்லாருமே என்ன சொன்னாங்கன்னா, ஃபிசியோ முடிச்சுட்டு எதுக்கு இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸில் போகிறீங்க, இந்த மாதிரி பண்ணுற நேரம் நீங்கள் வந்து இந்த கிளினிக் போகலாம் இல்லை ப்ராக்டிஸ் பண்ணலாம், அந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த டைம் நாங்கள் ப்ராக்டிஸ் போகிறதா இருந்தாலும் இல்லை வேறு ஏதாவது ஒர்க் பண்ணுறதா இருந்தாலும் அந்த ஏர்னிங்ஸ் வச்சுட்டு என் ஃபேமிலிக்கு வந்து கண்டிப்பாக சப்போர்ட் பண்ண முடியாது. ஒரு தனி பிஸ்னஸால் என்னால் வந்து கண்டிப்பாக என்னை செக்யூர் பண்ணிக்க முடியும், என் ஃபேமிலியும் வந்து சேவ் பண்ண முடியுன்ற ஒரு தாட்டில் இதை வந்து நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஃபர்ஸ்ட் டெலிவரி வந்து தாம்பரமில் வந்தது. தாம்பரம் என்னோட லொக்கேஷன்லேருந்து தாம்பரம் போகணுன்னா கண்டிப்பாக ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் கிட்ட நாங்கள் ட்ராவல் பண்ணி போகணும். இதில் வந்து 20 கிலோமீட்டர்ஸ் இருக்கே, இதில் எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணுவோம் அப்படின்ற எந்த ஒரு மோட்டிவேஷனும் எங்களுக்கு இல்லை. ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம், ஃப்ரீ ஹோம் டெலிவரி நம்ம சொல்லிட்டோம். ஸோ அதனால் வந்து அந்த 20 கிலோமீட்டர்ஸ்க்கு நானே வந்து ஃபிஷ்ஷை வந்து கொண்டு போய் கொடுத்தேன். கொடுக்கும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக வந்து நாங்கள் சாப்பிட்டது கிடையாது, இந்த மார்க்கெட்ஸ் எல்லா சைட்லேயுமே வந்து மோஸ்ட்டாக வந்து ஃப்ரோசன் ஐட்டம்ஸ் தான் கிடைக்குது, ஸோ இந்த மாதிரி லைவ் கேச்சஸ் வந்து எங்களுக்கு கிடைக்கல, ஸோ கண்டிப்பாக நான் வந்து எல்லாருக்குமே ரெஃபர் பண்ணுவேன். இதில் வந்து நான் டேஸ்ட் பண்ணிவிட்டு ஃபீட்பேக் சொல்கிறதும் இல்லாமல் கண்டிப்பாக நான் உங்களுக்கு எல்லாருக்குமே ரெஃபர் பண்ணுவேன்னு கஸ்டமர் எனக்கு சொன்னாங்க. பரவாயில்ல, ஒரு கேர்ளாக வந்து இந்த அளவுக்கு நீங்கள் வந்து கொடுக்குறீங்க, பரவாயில்ல, இது பண்ணுங்க, நல்லா இன்னும் வரணும் அப்படின்னு சொன்னாங்க. அது வந்து ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக ஸ்டார்டிங்கில் இருந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. பரவாயில்ல, ஃபஸ்ட் டைம் நம்மளை வந்து இந்த பிஸ்னஸ் பண்ணுறதுனால அவங்க என்னை வந்து பெருமையாக பேசினாங்களே அப்படின்ட்டு யோசிக்கும் போது, நம்ம கொடுக்குற பொருள் இந்த அளவுக்கு நல்லா இருக்குது, இந்த மாதிரி சில பேருக்கு கிடைக்காததை நம்ம கொடுக்கறதுனால அவங்க வந்து நம்மளை இந்த அளவுக்கு பாராட்டி பேசுகிறாங்களேன்னு சொல்லிட்டு இன்னும் வந்து அவங்க பேசின ஒரு விஷயம் வந்து எனக்கு இன்னும் மோட்டிவேஷன் அதிகமாகுச்சு. சரி, நம்ம இன்னும் நல்லா கொடுக்கணுன்ற ஒரு எண்ணத்தை வந்து அதிகப்படுத்துச்சு. ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா 1 by 1 தான் நாங்கள் போயிட்டு இருந்துச்சு. ஒரு நாளைக்கு ஒரு ஆர்டர் இல்லை 2 இல்லை 3 அந்த மாதிரி தான் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்துச்சு. பொருள் நல்லா கொடுக்கறத வச்சோம் இல்லை நான் கொடுக்குற கஸ்டமர்ஸ் வந்து அவங்க சர்க்கிளில் வந்து ஃபீட்பேக் சொல்லும் போது அவங்க எனக்கு கால் பண்ணி கேட்க போது ஒரு 10 ஆர்டர்ஸ் வந்து எனக்கு ஃபஸ்ட்டு அதிகமான ஒரு ஆர்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 10 ஆர்டர்ஸ் ஒரு சண்டே டைமில் வந்தது.
அப்போது ஸ்டார்டிங்கில் எங்களுக்கு எப்படி எந்த லொக்கேஷனுக்கு எப்படி டெலிவர் பண்ணணுன்றத கொஞ்சம் நாங்கள் பார்த்து பண்ண தெரியல. அப்போது ஒருத்தவங்க கிட்ட லேட் டெலிவரி ஆயிடுச்சு. அப்போ அவங்க கிட்ட சொல்லும்போது, நீங்கள் ஒரு பிஸ்னஸ்க்கு வரீங்கன்னா எல்லாமே தெரிஞ்சுக்கணும், தெரிஞ்சுட்டு தான் நீங்கள் உள்ளே போகணும் அப்படின்ட்டு ஒருத்தவங்க கைட் பண்ணாங்க. அதை கூட நான் வந்து ஒரு டிஸ்கரேஜ் பண்ணுறாங்கன்னு யோசிக்கவே இல்லை. சரி, எதனால் அவங்க இப்படி சொல்கிறாங்க, லேட் ஆயிடுச்சு, ஸோ அதுக்கு 10 ஆர்டர் இருக்கும்போது ஏன் நம்மளால் பண்ண முடியலன்னு யோசிக்கும் போது, ஸ்டார்டிங் டைம்ன்றதுனால எங்களுக்கு எந்தெந்த லொக்கேஷனில் நாங்கள் இருக்கோம், இங்கேருந்து போரூர் தாண்டி என்ன லொக்கேஷன் வரும், இல்லை தாம்பரம் பக்கத்தில் எந்த லொக்கேஷன் வரும், இல்லை நீலாங்கரை அந்த மாதிரி சைடு எந்தெந்த லொக்கேஷன் வரும்னு ஃபஸ்ட்டு நாங்கள் என்ன பண்ணோம், எந்தெந்த இடம் எங்கெங்கே பக்கத்தில் இருக்குன்ட்டு மேப் போட்டு இதுக்கு இவ்வளோ கிலோமீட்டர்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடியே வந்து அதை பார்க்க ஆரம்பித்தோம். பார்த்த உடனே அடுத்த டைம் வந்து அந்த 10 டெலிவரியுமே 10 o'clock கிட்ட நாங்கள் டெலிவர் பண்ண முடிஞ்சுது. ஒரு பிஸ்னஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம், அதை நம்ம கொண்டு போகணும் அப்படின்னு நினைக்கும் போது ஒரு ஃபிசிக்கலாகவும் நம்ம ஸ்ட்ராங்காக இருந்தால் பத்தாது, மென்டலாகவும் நம்ம நல்லா ஸ்ட்ராங்காகவும் யார் என்ன சொன்னாலும் அதை வந்து கேர் பண்ணாமல் மைண்ட் பண்ணாமல் நம்ம பாட்டு நம்ம வேலை போயிட்டுருக்கணும். அதுதான் ஒரு மெயின் ஒரு விஷயமா இருக்குது. நான் ஸ்டார்ட் பண்ணும்போது யாருமே எனக்கு கூட வந்து ஹெல்ப் பண்ணலை. பட் ஆனால் என்னை டிஸ்கரேஜ் பண்ணவங்க நிறைய பேர் இருக்காங்க. யார் என்னன்ட்டு நம்ம மென்ஷன் பண்ணுறதுல அர்த்தம் இல்லை, இவங்க அவங்கன்னு நம்ம சொல்கிறதுல இது இல்லை. நம்ம வந்து நாளைக்கு வந்து இருக்க போகிறதுல அச்சீவ் பண்ணுறதுல இருக்கட்டும், நம்ம பிஸ்னஸில் நல்ல விதமாக போகும்போது நம்ம சொல்லலைனாலுமே அவங்களே வந்து அதை வந்து வெளிப்படுத்திப்பாங்க. ஏன்னா அப்போ வந்து அவங்க யோசிக்கிறது என்னென்னா, நம்ம இப்படி பேசினாலும் இப்படி வராங்க அப்படின்ற ஒரு தாட் அவங்க மைண்ட்லேயும் வர ஆரம்பிச்சிடும். அந்தளவுக்கு நம்ம வந்து யாரையுமே மைண்ட் பண்ணாமல் நம்ம வேலையை வந்து நம்ம கரெக்டாக பண்ணோம்னா கண்டிப்பாக நம்ம பண்ணுற ஒரு இதில் வந்து கண்டிப்பாக சக்ஸஸ் ஆக முடியும். அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணது தான் இது. ஒரு டைம் வந்து ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஒரு டைம் வந்து நான் அப்போ தான் ஸ்கூல் வந்து காலேஜ் வந்து ஜாயின் பண்ண ஸ்டார்டிங் போது மிடில் ஒரு செகண்ட் இயர் அந்த மாதிரி இருக்கும். அந்த டைமில் வந்து எனக்குன்ட்டு எந்த ஒரு பண கஷ்டம் அது மாதிரி எதுவுமே இல்லை. எங்கள் அப்பா ஒருத்தர்கிட்ட பணம் வாங்கிட்டு இருந்தார். வாங்கி அது வந்து வட்டி கட்ட முடியாது, இவ்வளோ வருஷம் கரெக்டாக தான் பண்ணிட்டு இருந்தாங்க. இன்னும் கேட்டால் அந்த வாங்கின ஒரு பீப்புள் வந்து வெளியாள் கிடையாது, ரொம்ப ரொம்ப க்ளோஸான ரிலேட்டிவ். ஸோ அவங்கக்கிட்ட வாங்கினாங்க. கொஞ்சம் அந்த டைமில் ஃபேமிலி கொஞ்சம் இதுவானதுனால பணம் வாங்கிட்டு அவரால் வந்து அந்த கோவிட் டைமில் வந்து கரெக்டான இன்ட்ரெஸ்ட் கொடுக்க முடியல. அப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, எனக்கு வந்து நீங்கள் அந்த ஃபுல் அமௌண்ட் வந்து கொடுத்துடணும் அப்படின்னு சொன்னாங்க. சரி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவோட ஜுவல்லை வந்து வச்சு அந்த அமௌண்ட்டை வந்து நாங்கள் ரீஃபண்ட் பண்ணோம். ரீஃபண்ட் பண்ணும்போது எங்களால் இன்ட்ரெஸ்ட் கொடுக்க முடியல. நாங்கள் ஆஃப்டர் ஜாப் கண்டினியூ பண்ணிட்டதுக்கப்புறம் எங்கள் ஒர்க் வந்து ஓப்பன் ஆச்சோ இதுவாக போது நாங்கள் வந்து அந்த அமௌண்ட்டை வந்து இன்ட்ரெஸ்ட்டை கொடுக்குறோன்னு சொன்னோம். அப்போ அந்த டைமில் அவங்க வெளியாளாக இருந்தால் கூட கம்முன்னு இருந்திருப்பாங்க. பட் ஆனால் அந்த டைமில் வந்து ஒரு ரிலேட்டிவாக இருந்தால் அவங்க வந்து கொஞ்சம் கூட அதை வந்து விட்டு கொடுக்கல. அந்த டைம் வந்து என்னை கொடுத்து எங்கள் அப்பா கொடுக்க சொல்லும்போது ஒரே ஒரு விஷயம் சொன்னாங்க அவங்க, உங்களுக்கெல்லாம் தந்ததே பெரிய விஷயம், இந்த மாதிரி நீங்கள் தராமல் இப்படி இந்த மாதிரி இருக்கீங்களே, இப்போ நீ எதுக்கு படிக்கிற, நீ படிக்கவே வேண்டாமே, நீ 12th முடிச்சல கல்யாணம் பண்ணிட்டு போக வேண்டியது தானே, நீ பொண்ணா இருந்து இப்படி படிச்சு நீ என்ன பண்ண போற அப்படின்னு கேட்டாங்க. அப்போது நான் வந்து அந்த டைம்லேயும் நான் படிச்சுட்டு தான் இருக்கேன், காலேஜ் போயிட்டுருக்கேன், எல்லாமே நல்ல செட்டிலாக தான் போயிட்டு இருந்தது. ஒரு டைம் நம்மக்கிட்ட மணின்றது எப்போவுமே மணி இஸ் அல்டிமேட் சொல்லுவாங்க. இந்த டைம் தான் மணி இருக்குது, அந்த டைம் மணி இல்லை, எல்லா டைமும் உங்ககிட்ட மணி இருக்கணும்னு ஒரு அவசியம் இல்லை. பட் ஆனால் ஏறும் குறையும் அந்த மாதிரி ஒரு நிலையில் வந்து மணின்றது வந்து எப்போ எல்லார்கிட்டையும் இருக்க போது அவங்களோட தரம் வந்து உயர்ந்து நிற்கும். என்னைக்கு வந்து கம்மியாகுதோ அப்போ வந்து கண்டிப்பாக எல்லாரும் பேசதான் செய்வாங்கன்ற ஒரு இது வந்து எண்ணம் வந்து என் மனசில் வந்துச்சு. சரி, அப்போ நம்ம கண்டிப்பாக வந்து தனியாக வந்து எதாவது வந்து நம்ம அச்சீவ் பண்ணணும். இந்த பிஸ்னஸ் இல்லைனாலும் ஏதாவது ஒரு பிஸ்னஸில் நம்ம கெரியர்ன்றது இருக்கட்டும், பட் ஆனால் பேஷனாக ஏதாவது ஒரு பிஸ்னஸ் நான் பண்ணணுன்றது ஐடியாவாக இருந்துச்சு. அப்போ ஸ்டார்ட் பண்ணது தான் இந்த ஃபிஷர்மேன் ஸ்பெஷல். ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் ரீச்சாக போயிட்டுருக்க போது ஒரு சேனல்லேருந்தே என்னை இன்டர்வியூ பண்ணாங்க.
இன்டர்வியூ பண்ண இந்த மாதிரி நான் கொடுக்கும்போது அவங்களே எனக்கு டைரெக்டாக கால் பண்ணி, பரவாயில்ல உன்னால எங்களுக்கு வந்து பெருமையாக இருக்குது, ஏன்னா நீ இந்த லெவலில் போய் பேசுகிற, இந்த லெவலில் பண்ணுற, இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணுற, தனியாக நின்று இதை மாதிரி பண்ணுறேன்னு சொல்லும்போது எனக்கு என்ன ஒன்றுனா, ஓ இன்னைக்கு வந்து நம்ம கிட்ட ஏதோ இருக்கு, நம்ம கிட்ட இருந்தா நம்மளை சுற்றி இருப்பாங்க, இல்லைன்னா நம்மளை விட்டு விலகி போவாங்க. அந்த டைம்ல ஒரே ஒரு விஷயம்னா, எப்பவுமே நம்ம கஷ்டத்துல நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணவங்க யாரையுமே வந்து எந்த மாதிரி சுச்சுவேஷன்லையும் விடக்கூடாது. இது ஒரு மெயின் ஒரு இது. அவங்க செலவு பண்ணதா இருக்கட்டும், அவங்க கொடுத்ததா இருக்கட்டும், ரொம்ப கம்மியான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டா இருக்கட்டும், எது இருந்தாலும் நம்மளால எதுவுமே முடியாத டைம்ல ஒருத்தவங்க செய்யறாங்கன்னா அவங்க எந்த டைம் ஆனாலும் நம்ம கூட இருப்பாங்கன்றது வந்து அந்த ஒரு இது வந்து எனக்கு தெளிவா வந்து உணர்த்துச்சு. என்ன ஒரு விஷயம்னா, இந்த சீ ஃபுட்டுன்னும் போது நம்ம ப்ரிசர்வ் பண்ணாதன்ற ஒரு மெயின் கண்டென்ட்டாக வைக்க போது ஸ்டார்ட் பண்ணுறதுன்னா மிட்-நைட் 2 o'clock தான் நாங்கள் இந்த ஃபிஷ்ஷஸ்லாம் எடுக்கிறதுக்கு போகும்போது அந்த ஏர்லி மார்னிங் அந்த கேச்சஸ்லாம் பார்க்கும்போது அதை ஒரு பிக்சராக வந்து கேப்சர் பண்ணுவோம். என்னென்ன ப்ராடக்ட் வேணுன்றது ப்ரீ ஆர்டர் பண்ணிட சொல்லுவோம். எல்லா கஸ்டமர்ஸையும் வந்து ஒன் டே பிஃபோர் வந்து நீங்கள் எல்லா ஆர்டர்ஸுமே சொல்லிட்டீங்கன்னா, நெக்ஸ்ட் டே வந்து நாங்கள் 2 o'clock வந்து இங்கேருந்து கிளம்பி போனோன்னா காசிமேட்டுக்கு, 4 o'clock வந்து நாங்கள் எல்லா ஃபிஷ்ஷஸும் வந்து 1 kg சர்ச் பண்ணி எல்லாத்தையும் வந்து கலெக்ட் பண்ணிடுவோம். எல்லா ஃபிஷ்ஷுமே வந்து வீட்டில் எடுத்துகிட்டு வந்து நீட்டாக க்ளீன் பண்ணி அதை ஹைஜீனிக்காக பேக் பண்ணி ஃப்ரீ ஹோம் டெலிவரி கொடுத்துட்ருக்கோம். சீ ஃபுட்டு அப்படின்னும் போது நம்ம வெறும் டேஸ்ட் வைஸ் பார்க்காம அதில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ சீர் ஃபிஷ்ஷுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வஞ்சரம், அந்த வஞ்சரம்னா நிறைய ஒரு ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்னு ஒரு ஆசிட் இருக்குது. அது என்னென்னா ப்ரோட்டீன், நல்ல ஒரு ரிச் சோர்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அதில் குட் ஃபேட் இருக்குது. அண்ட் தென் இப்போ காளான்ட்டு ஒரு மீன் இருக்கும், அது வந்து சால்மன் சொல்லுவாங்க, இந்தியன் சாலமன். ஸோ அது வந்து கிடைக்கிறதே ஒரு ரேரான ஃபிஷ்ஷு. ஸோ அதில் வந்து மோஸ்ட்டாக பிரைன் ஃபங்க்ஷனை வந்து அது இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் தென் ப்ரான்ஸ் வந்து சில பேருக்கு வந்து ப்ரான்ஸ் வந்து அலர்ஜின்னு சொன்னால் நாங்கள் அதில் ஒயிட் ப்ரான்ஸ் இது பண்ணி கொடுப்போம். அண்ட் தென் கிராப் பார்த்திங்கன்னா, கிராப்லேயே வந்து கிராப் இருக்குது, மட் கிராப் இருக்குது. இது எல்லாமே டிஃப்ரெண்ட் வெரைட்டி, அதில் நிறைய இது இருக்குது. எதுவுமே வந்து நம்ம எங்ககிட்ட ஸ்டாக்குன்ட்டு ஒன்று எதுவுமே இருக்காது. எந்த ஃபிஷ்மே வந்து ஐஸ் இல்லாமல் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுனால அதை சீக்கிரமாக டெலிவரி பண்ணணுன்றதுக்காக 2 hours தான் மேக்ஸிமம் நம்ம பேக்கிங்க்கு எடுத்துப்போம். பேக் பண்ணிவிட்டு ஒரு 10 o'clock பிஃபோர் 10 o'clock வந்து நாங்கள் டெலிவர் பண்ணி முடிச்சுருவோம். இப்போ எந்த பிஸ்னஸ் பண்ணுறதா இருந்தாலும் ஒரு ஷெட்யூல் டைம் இருக்கும். இப்போ ஆப்பில் நீங்கள் இது எடுத்துக்கினா கூட நீங்கள் அன்டைமுக்கு ஒரு சில இடங்கள் க்ளோஸாக இருக்கும். மிட் நைட்க்குன்னு தனியாக ஒரு இடங்கள் ஓப்பனில் இருக்கும். பட் எங்களோட இது ஷெட்யூல் டைம்ன்ட்டு எதுவுமே கிடையாது. எனி டைம் நீங்கள் ஆர்டர் பண்ணலாம். ஒரு நாளில் நீங்கள் காலையில் ஒரு 4 மணிலேருந்தே நீங்கள் நைட்டு ஒரு 12 o'clock வரைக்கும் கூட இதை ஆர்டர் பண்ணலாம். நான் எடுத்து அந்த ஒரு 10 o'clock நான் ஆர்டர்ஸ் எழுத உட்காந்துனா ஒரு 2 o'clock வரைக்கும் நான் வந்து அந்த என்னென்ன ப்ராடக்ட் எல்லோரும் கேட்டிருக்காங்க, என்னென்ன லொக்கேஷன்லேருந்து கேட்டிருக்காங்க, அவங்க நேம்லேருந்து ஃபோன் நம்பர்லேருந்து ஒரு லாக் புக்கில் எழுதிட்டு எந்தெந்த லொக்கேஷனுக்கு எவ்வளோ கிலோமீட்டர்ஸ்ன்றது முதல் கொண்டு நாங்கள் பார்த்து, இப்போ ஒரு வெரைட்டி வந்து ஒரு கஸ்டமர் 1 kg கேட்பாங்க, இன்னொரு வெரைட்டி 1 kg கேட்பாங்க. பிஸ்னஸ்ன்னு எடுத்திங்கனாலே 1 kg அந்த மாதிரி வந்து எந்த வெரைட்டியுமே வந்து யாருமே வந்து கொடுக்க மாட்டாங்க. பட் ஆனால் நாங்கள் வந்து நீங்கள் என்ன ஃபிஷ் கேட்குறீங்களோ அது 1 kgனாலும் நாங்கள் வந்து எந்த ஒரு இதுவும் இல்லாத ஃப்ரீ ஹோம் டெலிவரி தான். இப்போ 1 kgக்கு நாங்கள் OMR போகணுமே, போரூர் போகணுமேன்னு நாங்கள் யோசிக்கல. இதில் என்ன ஒன்றுனா, எடுக்கிறதுக்கே எங்களுக்கு வந்து 4 o'clock கிட்ட ஆகிடும். அந்த ஃபிஷ்ஷஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு வர்றதுக்கு எங்களுக்கு ஒரு 6 o'clock நாங்கள் வீட்டில் இருந்தோம்னா அதை க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு 2 hours டைம் எடுத்துப்போம். நீட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு பேக் பண்ணி பர்சன் வந்து 8 o'clockலாம் வெளியே அனுப்பிச்சிடுவோம். அப்போ தான் அவங்க 10 o'clockக்குள்ள எல்லா டெலிவரியும் முடிப்பாங்க. இந்த பர்சன் சொல்கிறது வந்து யாருமே வந்து டெலிவரிக்குன்னு ஒரு பர்சன் வச்சு நாங்கள் யாரையுமே ஒர்க் பண்ணுறதுக்கு வச்சுக்கல. பர்சன் சொல்கிறதே நாங்கள் தான். நானே என் ஹஸ்பண்ட் தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து போயிட்டு இருந்தோம். இப்போ வரைக்குமே நாங்கள் தான் போயிட்டுருக்கோம். இப்போ கொஞ்சம் ஆர்டர்ஸ் ஏதாவது அதிகமாக வந்தாலும், இல்லை ஒரு 5 ஆர்டர்ஸ் அதிகமாக வந்தாலும் எங்களால் ஒரு 10 போக முடிஞ்சதுன்னா அந்த 5 வந்து என் பிரதர்ஸ் இருக்காங்க, அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. அவங்கக்கிட்ட கொடுத்தோன்னா அவங்க போய் டெலிவர் பண்ணிவிட்டு வந்துடுவாங்க. இதுக்கு எந்த ஒரு டெலிவரி பர்சனுமே நாங்கள் வைக்கவும் இல்லை, எந்த கிளீனிங்க்குமே எந்த ஆளுமே எங்கள்கிட்ட இல்லை. இந்த பிஸ்னஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் எங்கள் ஃபேமிலி சப்போர்ட்டில் தான் பண்ணிகிட்ருக்கோம். நானும் என் ஹஸ்பண்ட்
அதுக்கப்புறம் என்னோட பிரதர்ஸ் வச்சு நாங்கள் இதை ரன் பண்ணிட்டுருக்கோம். இந்த கிளீனிங் ப்ராசஸாக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே வந்து நாங்களாக தான் ஒரு ஃபேமிலியாக பண்ணிகிட்ருக்கோம். எங்களுக்கு இல்லை அடிஷ்னலாக ஒருத்தவங்க தேவை அப்படின்னும் போது என் சிஸ்டர் தான் நான் கூப்பிடுவேன். அவள் யஷ்வந்த்ரா அவ நேம். ஸோ அவளை ஹெல்ப்புக்கு வச்சுட்டு நாங்கள் எல்லா கிளீனிங் இதுவும் எல்லாமே வந்து நீட்டாக க்ளீன் பண்ணுறதுலேருந்து பேக் பண்ணுறதுலேருந்து அவளும் எல்லாமே எங்களுக்கு கூட சேர்ந்து ஹெல்ப் பண்ணுவாள். ஸோ நாங்கள் எல்லோரும் சேர்ந்து அதை பேக் பண்ணி க்ளீன் பண்ணி இது ஃப்ரீ ஹோம் டெலிவரி கொடுத்துட்ருக்கோம். பிஸ்னஸ்ன்றது ஒரு கட்டத்தில் நம்மளுக்கு தூக்கிவிடும், ஒரு இதில் வந்து டவுனில் போயிடும். ஏற்றத்தாழ்வு பிஸ்னஸில் கம்பல்சரி இருக்கும். அதில் ஒரு மெயின் விஷயம் என்னென்னா நம்ம பிஸ்னஸ் வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு போகுது அப்படின்றத வந்து நம்ம ஒரு இதில் பார்க்கணுன்னா ஒரு விஷயம் என்னென்னா நம்ம பண்ணுற பிஸ்னஸாக இருக்கட்டும், நம்ம கொடுக்குற பொருளாக இருக்கட்டும், அதை பற்றியும் அதோட தரத்தை பற்றியும் ஒருத்தவங்க வந்து இன்னொருத்தவங்க கிட்ட சொல்லும் போது தான் அதில் வந்து உண்மையாகவே நம்ம சக்ஸஸ் ஆகிறோம். எந்த ஒரு வெப்சைட்டும் சரி, எந்த ஒரு சேனலும் சரி, எந்த ஒரு இதுக்குமே வந்து நாங்கள் அதை தேடி போகவும் இல்லை, அதுவும் எங்களை பற்றி பெருமையாக பேசலை. ஒரே என்ன ஒரு விஷயம்னா, நாங்கள் கொடுக்குற ப்ராடக்டை வந்து ஒரு கஸ்டமர் போய் இன்னொரு கஸ்டமர்கிட்ட சொல்லி அதன் மூலயமா எங்களுக்கு வர ஆர்டர்ஸ் தான் இது. இன்னும் இதில் வந்து இன்னும் ஒருத்தவங்க நம்மளை பாராட்டும் போது இன்னும் நம்ம தரமாக கொடுக்கணும், இன்னும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஒன்றும் பண்ணது தான் இந்த அளவுக்கு எங்களால் வர முடிஞ்சது. இன்னொரு மெயின் விஷயம் என்னென்னா, எப்போவுமே நம்ம எந்த லெவலில் போனாலும் சரி, இல்லை இதில் டவுன் ஆகினாலும் சரி, ஒரே ஒரு விஷயம் நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு ஃப்ரெஷ்ஷாக கொடுக்கணுன்ற ஒரு மென்டாலிட்டியில் ஸ்டார்ட் பண்ணோம். அதோட தரத்தை வந்து நம்ம எந்த ஒரு நிலையிலையும் வந்து தரத்தை வந்து குறைச்சிக்காம அதை கொடுக்கணுன்றது ஒரு மெயின் ரீசனாக இருக்குது. இதை ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு கஸ்டமர் வரணும் நம்மளுக்கு அப்படின்ட்டு நாங்கள் ஃபஸ்ட்டு டே யோசித்தோம். ஆஃப்டர் ஒரு 2 வீக்ஸ்க்கு அப்புறம் தான் ஒரே ஒரு கஸ்டமர் வந்தாங்க. அது மாதிரி ஒரு கஸ்டமரை நம்ம வர வச்சுட்டதுக்கப்புறமா இன்னும் 2, இன்னும் 3, அந்த மாதிரி 10, 20 அந்த மாதிரி நாங்கள் வர வச்சுட்டதுக்கப்புறமா அந்த பிஸ்னஸை வந்து நெக்ஸ்ட் லெவலில் கொண்டு போகணுன்னு நினைக்கும் போது ஒரு ஷாப் எடுக்கலான்ட்டு எங்களுக்கு ஒரு ஐடியா இருக்குது. ஸோ அந்த ஷாப்பை எடுத்தாலுமே எந்த ஒரு பொருளையும் வந்து நாங்கள் ஸ்டாக் வச்சு கொடுக்கணுன்ற ஒரு மோட்டிவ்ல இல்லை. நம்ம வந்து ஏதாவது இங்கே இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக கிடைக்காத ஒரு லொக்கேஷனில் ஒரு சின்னதாக ஒரு ஷாப் எடுத்து அங்கே இருக்க மக்களுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக கொடுக்கணுன்ட்டு யோசித்தோம். அப்போ வந்து ஷாப் ஓப்பன்லேயே இருக்கும், ஆன்லைன் ஆர்டர் வந்துச்சுன்னா அதை கொடுக்கணும், அண்ட் தென் அதுக்கப்புறம் அங்கே இருக்கவங்களுக்கே சேல் பண்ணிட்டு வர்ற மாதிரி நாங்கள் ஒரு ஐடியாவில் இருக்கோம். எங்ககிட்ட வாங்கின ஒரு கஸ்டமர் என்னென்னா, அவங்களுக்கு வந்து அந்த ப்ராடக்ட் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ அவங்க வந்து அவங்க ஃபேமிலிக்கு ரெஃபர் பண்ணாங்க. அப்போ அவங்க ஃபேமிலி பார்த்திங்கன்னா அவங்க திண்டுக்கல்லில் இருக்காங்க. அவங்க சொல்லும் போது டேரெக்டாக எனக்கு அவங்க கால் பண்ணாங்க. கால் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எனக்கு அனுப்ப முடியுமான்னு கேட்கும்போது, இல்லை மேம் இது வந்து ஐஸ் போட்டு அவ்வளோ தூரம் வரும்போது எங்களுக்கு எப்படி இருக்கும்னு தெரியல அப்படின்னு சொன்னால், நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக தானே எடுக்கிறீங்க, எனக்கு எப்படியாவது நீங்கள் ட்ரை பண்ணி அனுப்புங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் அது ஐஸ் பாக்ஸ்லேருந்து ஐஸ் பேக் பண்ணி நல்லா இதில் வந்து பேக் பண்ணி அது வந்து போஸ்ட் பண்ணி விட்டேன். அவங்க ஒரு 1 டேக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு இன்னைக்கு நான் ஈவினிங் அனுப்பிச்சேன், நெக்ஸ்ட் டே ஈவினிங் அவங்க கையில் கிடச்சிது. அது அவங்க என்ன ஃபீட்பேக் சொல்லுவாங்க, இந்த ஸ்பாயில் ஆகிட்டு இருக்குமோன்ட்டு ஒரு பயத்தில் தான் அவங்களோட கால் அட்டன் பண்ணேன். அப்போ அவங்க சொன்னாங்க, நீங்கள் கொடுக்குற பொருள் வந்து நீங்கள் நல்ல பேக்கேஜோடு கொடுத்தீங்க, அதெல்லாமே அப்பாற்பட்ட விஷயம், பட் ஆனால் பொருள் எல்லாமே வந்து நீட்டாக இருந்துச்சு, அதுவும் இல்லாமல் ஃப்ரெஷ்ஷாக இருந்ததை நாங்கள் பார்க்க முடிஞ்சுது. ஸோ நீங்கள் ஃப்ரெஷ்ஷான பொருளை எடுத்து அதை ஐஸ் போட்டு நீங்கள் கொடுக்கறதுனால அந்த பொருள் வந்து கெடாமையும் இருந்துச்சு, அதுவும் இல்லாமல் அது நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறத நாங்கள் அந்த ஃப்ரெஷ்னஸை நாங்கள் ஃபீல் பண்ணோம் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ எங்களுக்கு நிறைய ஆர்டர்ஸ் வரும். கேட்குறவங்க இப்போ மோஸ்ட்டாக பாதி பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, பெங்களூர்லேருந்து கால் பண்ணுவாங்க, மும்பைலேருந்து கால் பண்ணுவாங்க. அங்கெல்லாம் கால் பண்ணி இந்த மாதிரி இங்கே டெலிவரி இருக்கான்னு கேட்பாங்க. நாங்கள் இல்லை ஃப்யூச்சரில் இன்கேஸ் வந்து பண்ணணும் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது, கண்டிப்பாக நீங்கள் ஃப்யூச்சரில் வந்து இந்த மாதிரி இது பண்ணிங்கன்னா எங்களுக்குலாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. சரி, அதையும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கஸ்டமர்ஸ்க்கு சொல்லுவோம். ஃபஸ்ட்டு விஷயம் எங்ககிட்ட சொல்கிறதுனா பேக்கிங் வாஸ் குட். பேக்கிங் வந்து சீ ஃபுட்னு சொல்லும் போதே எல்லாரும் சீ ஃபுட்னா எங்கள் குழந்தைங்க வந்து சீ ஃபுட் வாங்கிட்டு வந்தனாலே ஒரு 2 ஸ்டெப் வந்து பேக்கில் தான் போவாங்க. இப்போ உங்களோட பேக்கேஜ் வரும்போது ஒரு 2 ஸ்டெப் முன்னாடி வந்து ஃபஸ்ட்டு அதை வந்து வாங்கிட்டு போகிறாங்க. அதில் மெயின் ரீசன் என்னென்னா, ஃபிஷ் ஐட்டம் என்னும்போது கண்டிப்பாக லீக்கேஜ் இருக்கும். அந்த லீக்கேஜை வந்து நாங்கள் வீட்டிலே என்ன பண்ணுவோம், க்ளீன் பண்ணதுக்கப்புறம் வாஷ் பண்ணிவிட்டு அதை ஃபுல்லாக
லைட் ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதில் பாக்ஸில் போட்டு கொடுத்துருவோம். அப்போ வந்து பாக்ஸில் போடுறோன்னும் போது எந்த ஒரு லீக்கேஜுமே வந்து இருக்காது. ஸோ நீட்டாக பேக் பண்ணி கவர் பண்ணி நாங்கள் கொடுத்துருவோம். இந்த வாரம் ஃபுல்லாக ஃபிஷர்மேன் ஸ்பெஷல் எப்படி உருவாச்சு, அதனால் என்னென்ன கஷ்டப்பட்டோம், எப்படிலாம் அச்சீவ் பண்ணோன்றதை நான் இந்த வாரம் சொல்லியிருக்கேன். தேங்க்ஸ் டு ஜெயா டிவி.